தென் அமெரிக்காவில் பல நூற்றாண்டுகளாக உற்பத்தி செய்யப்பட்டு வந்த உருளைக்கிழங்கு முதலில் ஸ்பானிஷ் வியாபாரிகளால் ஐரோப்பியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் ஐரோப்பியாவிலிருந்து உலகின் பல நாடுகளுக்கு உற்பத்திக்காக கொண்டு செல்லப்பட்டது. இன்று உலகில் அரிசி, கோதுமை மற்றும் சோளத்திற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் உலகின் 4வது உணவு பயிர் உருளைக்கிழங்கு. 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் உருளைக்கிழங்கு இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இந்தியாவின் கோவா மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் உருளைக்கிழங்குகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. பின்னர் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியா முழுவதும் உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகரித்தனர். தற்போது இந்தியா உலகிலேயே அதிக அளவில் உருளைக்கிழங்கை உற்பத்தி செய்யும் உலகின் 2வது நாடு. ரஷ்யா மற்றும் போலாந்தில் உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ஓட்கா தயாரிக்கப்படுகின்றது. உலகின் மிகப்பெரிய உருளைக்கிழங்கு சந்தை இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஆக்ராவில் இருக்கு. இங்கிருந்து ஆசியாவின் பல பகுதிகளுக்கு உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. உலகில் இருக்கும் உருளைக்கிழங்குகள்ல கிட்டத்தட்ட 5000 வகைகள் இருக்கு. பெரும்பாலான வகை உருளைக்கிழங்குகள் தென் அமெரிக்காவில் காணப்படுது. உலகிலேயே அதிக அளவில் உருளைக்கிழங்குகளை உற்பத்தி செய்யும் நாடு சைனா. அதிக அளவு உருளைக்கிழங்குகளை ஏற்றுமதி செய்யும் நாடு நெதர்லாந்து. அதிக அளவில் உருளைக்கிழங்குகளை இறக்குமதி செய்யும் நாடு பெல்ஜியம்.